ஆந்தை வீட்டிற்குள் வந்தால் உங்களுக்கு லக்ஷ்மி தேவியின் அருள் உண்டு. நெய்யை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தால் உங்களுக்கு உடம்பில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். மஞ்சளை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தால் சுபிக்ஷம் உண்டாகும். வெள்ளி பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தால் வீட்டில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். வீட்டிற்குள் பட்டாம்பூச்சி வந்தால் உங்களுடைய முன்னோர்கள் வருகிறார்கள் என்று அர்த்தம். உங்கள் வீட்டில் உள்ள பில்லி சூனியம் ஏவல் நீங்க ஐவர்பாடியில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை அன்று திருஷ்டி கழிக்கும் போது கல்லுப்பை பயன்படுத்தக்கூடாது. ஆடி வெள்ளிக்கிழமை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் வீட்டில் நல்லது நடக்கும். கிளி வீட்டுக்குள் வந்தால் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். கோவிலை சுற்றி வலம் வரும்போது வேகமாக வலம் வரக்கூடாது. மிதுன ராசிக்காரர்கள் நாராயணனை வழிபட்டு வர சகல நன்மைகளும் கிடைக்கும். சாணத்தால் பிள்ளையார் பிடித்தது வழிபாடு செய்தால் வீட்டின் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பூஜை அறையில் கட்டாயம் இருக்க வேண்டிய 5 பொருட்கள். குத்துவிளக்கு. இறை நம்பிக்கையுடன் தீபம் ஏற்றுவது வீட்டில் நேர்மறை சூழலை உருவாக்கும். குங்குமம் மற்றும் மஞ்சள். பூஜை வழிபாட்டில் பொதுவாக பயன்படுத்தப்படும் மங்கள பொருட்கள். பூஜை மணி வழிபாட்டின் போது மனதை ஒருமுகப்படுத்த உதவுகிறது. பூக்கள் பக்தியுடன் இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் வழக்கமான காணிக்கை. நாம ஜபம் அல்லது ஆன்மீக வாசிப்புக்கு உதவியாக இருக்கிறது. இந்த 4 புனிதமான பொருட்களை ஒருபோதும் காலால் மிதிக்காதீர்கள். பசுமாடு. பசு காமதேனுவின் அம்சம். அதை தொட்டு வணங்க வேண்டும் தவிர ஒருபோதும் மிதிக்கக்கூடாது. துளசி மற்றும் வேம்பு மிகவும் புனிதமான மூலிகைகள். தெரியாமல் கூட இவை மீது கால் வைக்காமல் இருப்பது நல்லது. உணவு. நாம் உண்ணும் உணவு அன்னபூர்ணியின் அருள். உணவை மிதிப்பது மிகப்பெரிய பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பூஜை பொருட்கள் தீபம் கற்பூரம் மற்றும் பூஜை தட்டுகள் இறைவனுக்காக பயன்படுத்தப்படும். இவற்றுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். முருகனை வழிபட சிறந்த 7 நாட்கள் மற்றும் அதன் பலன்கள். செவ்வாய்க்கிழமை தைரியம் வெற்றி கடன் சுமை குறைய இறை அருள். கிருத்திகை நாளன்று முருகப்பெருமானின் முழு அருள் கிடைக்க குடும்ப நலம். பௌர்ணமி மன அமைதி நல்ல எண்ணங்கள் ஆன்மீக முன்னேற்றம். அமாவாசை முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்க பிரார்த்தனை செய்யும் நாள். வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அருள் வாழ்வில் முன்னேற்றம் தரும். முருகனை மனமார வழிபட்டால் வாழ்க்கையில் நம்பிக்கையும் நல்ல எண்ணங்களும் வளரட்டும்.